பொற்காலமா மாறப்போது தமிழகம், யாரும் குறை சொல்லாத ஆட்சியை கொண்டு வர போறோம்னு டிஎம்கே சைட்ல இருந்து எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா வளர்ச்சி சதவீதம் இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாதுன்னு முதல்வர் சொல்றாரு. உண்மையிலேயே இந்த ஆட்சியை கொம்பன் குறை சொல்றானோ இல்லையோ, சாதாரண பாமர மக்கள் குறை சொல்ற ஆட்சியா தான், ஒரு செயல்திறன் அற்ற ஆட்சியா தான் இன்றைக்கு தமிழக அரசு இந்த கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் போயிருக்கு. சார், அடிக்கடி வெளிநாட்டுகளுக்கு போறோம், முதலீட்டை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா 2-3 டைம் போயும் இப்போ வளர்ச்சி சதவீதம்ன்றது ரொம்ப கம்மியாவே இருக்கு. இப்போ என்ன அவசியம் இருக்கு முதலீடு கொண்டு வருவதற்கு? எதற்கு வெளிநாடு போகணும்னு இவர் கேட்டிருக்காரு. ஆனா இவர் எதற்காக போனார்? இவர் முதலீடு ஈர்க்க போனாரா அல்லது முதலீடு செய்வதற்கு போனாரா? பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் தினம் ஏதாவது ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு என்னதான் சார் ஃபுல் ஸ்டாப்? 2 காவலர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை கெடுத்திருக்காங்க. அங்க ஆந்திராவில இருந்து பவன் கல்யாண் போன்றவங்க எல்லாம் கேள்வி இந்த அரசு கேட்கிறாங்க. குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்றாங்களே, இப்ப ஆந்திராவில இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, இது குறை சொல்றாரா இல்ல புகழ்ந்து பேசுறாரா? ஆணவ கொலைகள் ஜாதிக்காக பண்ணதை தாண்டி இப்போ சில அரசியல் கட்சிகளுக்காகவும் ஆணவ கொலைகள் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கருணாநிதி உயிரோடு இருக்கின்ற பொழுது நீங்க பொது தொகுதி கேட்கலாமா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஏன் பொது தொகுதி கேட்க கூடாது அப்படின்ற நிலையில் அன்றைக்கு அந்த கட்சி இல்லை. ஏதோ தனி தொகுதிகள் மட்டும் நிற்பதற்குத்தான் இந்த மண்ணின் மைந்தர் இருக்கிறார்கள் மாதிரி திரு கருணாநிதிக்குள்ளேயும் சாதி இருந்திருக்கு. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி குறிப்பா சொல்ற விஷயங்கள் என்னன்னா, அந்தந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்பவும் நிறைய இடங்கள்ல ரோடு வேணும் கார்பரேஷன் ஆபீஸ்ல மனு கொடுத்து நிக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்க. இவன் ரோடு போடுற மாதிரி போடுவான், எல்லாம் பேட்ச் ஒர்க் ரோடு, முழுமையான சாலை போடுறதே கிடையாது. இவங்க ஆட்சி மாதிரியே ரோடு போடுவாங்க, குறைகள் நிறைந்த ரோடா போடுவாங்க. ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை உடனே மாத்திட்டு நடிகர்கள் எல்லாம் அவர்கிட்ட நடிப்பு கத்துக்கிற நிலையில தான் இன்றைக்கு தமிழ்நாடு திரைப்படத்துறையே இருக்கு அப்படின்ற மாதிரி நடிச்சார். ஆனா அவரு துறையில பல இடங்களில் பள்ளி கூரைகள் உடைந்து உளுந்து குழந்தைங்க செத்து போயிடும். ஆள் படிக்க வரலன்னு சொல்லி மூடி இருக்காங்க. அங்கேயாவது குடிக்க வரலன்னு டாஸ்மார்க் கடையை மூடி இருக்காங்களா? எல்லா நிறுவனங்களும், பொதுத்துறை நிறுவனமாகட்டும், கல்வி நிறுவனமாகட்டும், அரசு எந்திரமே ஒட்டுமொத்தமா இந்த தோல்வியை தழுவி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த முதல்வருடைய அறியாமைன்னு தான் தெரியும். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழர் சேனை கட்சியின் தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் சார் தான் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நலமா இருக்கேன் சார். இப்போ எலெக்ஷனுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. ஆனா 4 வருஷம் ஆட்சியில இருந்திருக்காங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குவெஸ்டின்ஸ் மக்கள் ரீதியில இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மக்களோட பிரதிநிதியா இருந்துதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்க போறேன் சார். இதுக்கு முன்னாடி வளர்ச்சி சதவீதம் அப்படின்றது எடப்பாடி அவர்கள் இருந்தப்போ 8.6% இருந்தது. இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 6.8% குறைஞ்சிருக்கு. சோ தொடர்ந்து சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, பொற்காலமா மாறப்போது தமிழகம், யாரும் குறை சொல்லாத ஆட்சியை கொண்டு வர போறோம்னு டிஎம்கே சைட்ல இருந்து எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா வளர்ச்சி சதவீதம் இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, எந்த கொம்பனாலையும் குறை சொல்ல முடியாதுன்னு முதல்வர் சொல்றாரு. உண்மையிலேயே இந்த ஆட்சியை கொம்பன் குறை சொல்றானோ இல்லையோ, சாதாரண பாமர மக்கள் குறை சொல்ற ஆட்சியா தான், ஒரு செயல்திறன் அற்ற ஆட்சியா தான் இன்றைக்கு தமிழக அரசு இந்த கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த ஆட்சியை விரட்டுவதற்காகத்தான் இன்றைக்கு பாமர மக்கள் மட்டுமல்ல, தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமா அண்ணன் எடப்பாடியார் பின்னாடி அனுபவிக்கிறாங்க. அதுக்கு காரணம் இந்த நிர்வாக சீர்கேடு தான். இதுதான் காரணம். கண்டிப்பா சார். சார், அடிக்கடி வெளிநாட்டுகளுக்கு போறோம், முதலீட்டை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா 2-3 டைம் போயும் இப்போ வளர்ச்சி சதவீதம்ன்றது ரொம்ப கம்மியாவே இருக்கு. அப்ப எதுக்காக போனோம், முதலீட்டை கொண்டு வரோம்னு சொல்றாங்க, பட் எந்த மாற்றமும் நிகழல. இதை எப்படி எடுத்துக்க சார்? இல்ல, இவரை இன்றைய முதல்வரே அன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் முதலீடுக்காக போனாரு. அப்ப என்ன அவசியம் இருக்கு முதலீடு கொண்டு வருவதற்கு? எதற்கு வெளிநாடு போகணும்னு இவர் கேட்டிருக்காரு. ஆனா இவர் எதற்காக போனார்? மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, இவர் முதலீடு ஈர்க்க போனாரா அல்லது முதலீடு செய்வதற்கு போனாரா என்ற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் இருக்கு. ஏன்னா
இவர் அங்க போய் வந்து போட்டோ ஷூட்டுக்காக தான் போறாரே தவிர அங்க போய் வண்டி ஓட்டுறது, ராமசாமி நாயக்கருடைய படங்களை திறக்கிறது அதெல்லாம் மூடி போய் பல ஆண்டு காலம் ஆகுதான் அந்த கல்லூரியில. ஏதோ ஒரு வாடகைக்கு 250 பவுண்டு பணம் கட்டினா ஒரு அறை கொடுப்பாங்களாம். அதுல வந்து ஒரு சேர் மேல ஈவே ராமசாமி நாயக்கருடைய போட்டோ வச்சு அது படத்தை திறந்தோம்னு ஒரு பெருமை பேசிக்கிறாங்க. இங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்த ஓலைச்சுவடிகளை சிலர் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அது ஒரு தமிழ் வளர்ச்சின்ற பேர்லையும் தமிழை சொல்லி சிலரெல்லாம் பிற மொழியாளர்கள் இந்த ஓலைச்சுவடியெல்லாம் ஒரு பெண்மணி எடுத்துட்டு போய் இன்றைக்கு ஜெர்மன்ல வச்சுட்டாங்கன்றது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரிஞ்ச செய்தி. அவங்களோட சேர்ந்து தமிழ் பல்கலைக்கழகத்தை நான் பார்த்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன்றதெல்லாம் இதெல்லாம் வந்து மக்களை திசை திருப்புவதற்கும் இவர்கள் செய்த குற்றங்களை மறைச்சி தமிழக மக்களை ஏமாத்துற வேலையை திரு ஸ்டாலின் செஞ்சுட்டு வர்றார், தொடர்ச்சியா செஞ்சுட்டு வர்றார். தொடர்ச்சியா சமூகத்துல வந்துட்டு பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா இந்த பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் தினம் ஏதாவது ஒரு பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கு. அசால்ட்டா இருக்கட்டும், அபியூஸா இருக்கட்டும், சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துல எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆவது கண்டிப்பா பட்டிருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு 4 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு என்னதான் சார் ஃபுல் ஸ்டாப், என்னதான் ஆன்சர் இது என்னன்னா வேலியை பயிர மேய்கிற கதை. இப்போ என்னன்னா இப்போ பள்ளி குழந்தைங்கள்ல படிக்கிற குழந்தைங்களை ஆசிரியர்கள் வந்து குழந்தைங்களை கெடுத்துறாங்க. இது வழக்கு இருக்கு, அது யாரும் இல்லைன்னு மறுக்க முடியாது. இப்ப சமீபத்துல திருவண்ணாமலையில ஒரு அக்கா எதிர்க்க 2 காவலர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து கெடுத்திருக்கிறாங்க. அங்க ஆந்திராவில இருந்து பவன் கல்யாண் போன்றவங்க எல்லாம் கேள்வி இந்த அரசு கேட்கிறாங்க. குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு சொல்றாங்களே, இப்ப ஆந்திராவில இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, இது குறை சொல்றாரா இல்ல புகழ்ந்து பேசுறாரா? இது காவலர்களுக்கு இருந்தும் பாதுகாப்பு பெண்களுக்கு இல்லைன்னா இது பெண்கள் எப்படி சுதந்திரமா நடக்க முடியும்? இது சுதந்திர நாடா இது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்பதான் காந்தி ஜெயந்தி போச்சு. இந்த நாள்ல கூட ஒரு பெண் சுதந்திரமா வெளியே போக முடியலன்னா, நான் சொன்ன மாதிரி நகைகளை அணிஞ்சு இல்ல, சாதாரணமாவே போக முடியல. அப்படி அந்த அளவுக்கு சீர்கெட்ட ஆட்சி தான் திரு ஸ்டாலின் வந்து தமிழகத்தில் செஞ்சு கொண்டிருக்கிறார். இதனால் மக்கள் விரோதம் தான் இங்க உருவாகி இருக்கு. பெண்களுக்கு ஒரு காலமும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை தான் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கும். அதுதான் அந்த காலத்துல கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது சட்டமன்றத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை புடையை பிடிச்சி இழுத்த ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது எந்த காலத்திலும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. பெண்களை வந்து அவதூறாவும் பேசுவாங்க. ஓசி அப்படின்னு பேசுவாங்க, நீ எஸ்சியா அப்படின்னு சாதி சொல்லி பேசுவாங்க. ஓசி தானே, ஓசி பஸ் தானே. இது என்னமோ அவங்க அப்பா வீட்டு வரி பணத்துல பேருந்து வாங்கி விட்ட மாதிரியும் இவங்க இலவசமா பயணம் பண்ற மாதிரியும் அந்த சொல்லாடலே இழிவுபடுத்துற சொல்லாடல். அந்த சொல்லாடல் எப்படி வரும்? இந்த சாதி ஒழிப்பு, ஜனநாயகம் எல்லாம் இருப்பது போல் காட்டிக்கொள்கின்ற இந்த திராவிட மாடல் அரசில் இது சாதி வெறியும் இருக்கும், சாதி வெறியும் இருக்கும், மதவெறியும் இருக்கும். இவங்க வந்து மதத்திற்கு பின்ன இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. மதவெறியும் இருக்கும், சாதி வெறியும் இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு சமத்துவம் இருக்காது இவங்க கிட்ட. ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் பிளாஸ்டிக் போட்டு சேர் போட்டு உட்காந்து பேச வைக்கிற பழக்கம் இந்த இவங்களுக்கு இருக்கும், திமுக காரங்களுக்கு இருக்கும். அதனால இவங்க சொல்ற அத்தனையும் இந்த மக்களுக்கு எதிராக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் மாற்று அப்படின்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒரு பக்கம் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் இந்த ஆணவ கொலைகள் அப்படின்றதும் நாளுக்கு நாள் பெருகிட்டே போகுது. சட்டம் ஒழுங்கு அப்படின்றது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றதே தெரியல. ஆணவ கொலைகள் வந்துட்டு ஜாதிக்காக பண்ணதை தாண்டி இப்போ சில அரசியல் கட்சிகளுக்காகவும் ஆணவ கொலைகள் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இதுக்கெல்லாம் வந்து ஆணவ கொலைகள் இன்றைக்கு சிறுவர்கள் எல்லாம் கல்வியை மறந்து போதையில் அடிமையாயிட்டாங்க. இன்றைக்கு இந்திய நாட்டிலேயே எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவுக்கு போதைப் பொருள் நடமாட்டம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. அது வயது வித்தியாசம் பார்க்காமல் புழக்கத்தில் இருக்கு. பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா சாக்லேட் கிடைக்குது, கஞ்சால சாக்லேட் கிடையாது, ஏதோ ஊசி போடுறாங்களாம், ஏதோ பவுடர் மாதிரி இருக்கிறாங்க. பல கோடி அளவுக்கு இங்க பிடிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். அதுக்கு உடந்தைய இருந்தவங்களெல்லாம் முதல்வர் கூட இருந்து புகைப்படங்கள் கூட நம்ம பார்க்க வேண்டிய அவலத்தில் இங்க இருக்கிறோம்.
நல்லவங்களோட புகைப்படம் இருக்கிறத தாண்டி கெட்டவர்களோடு, இப்போ ஒரு கல்லூரியில ஒரு பொண்ணை வந்து கெடுத்திருக்கிறான், அவன் வந்து அமைச்சரோட யார் அந்த சார்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்கல்ல, அப்படி மாதிரியான விஷயங்கள் கெட்டவர்களை திராவிட மாடல், திராவிட முன்னேற்ற கழகம் கூட வச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால போதைப் பொருள்களுக்கு தான் இந்த ஆணவ கொலைகளுக்கு ஒண்ணு. ரெண்டாவது, சாதி வெறி எப்பயுமே மேலோங்கி இருக்கும். நான் சொல்லல, திரு வன்னியரசு அவர்கள் சொல்றாரு, கருணாநிதி உயிரோடு இருக்கின்ற பொழுது நீங்க வந்து பொது தொகுதி கேட்கலாமா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஏன் பொது தொகுதி கேட்கக்கூடாது அப்படின்ற நிலையில் அன்றைக்கு அந்த கட்சி இல்லை. ஏதோ தனி தொகுதிகள் மட்டும் நிற்பதற்குத்தான் இந்த மண்ணின் மைந்தர் இருக்கிறார்கள்ன்ற மாதிரி திரு கருணாநிதிக்குள்ளேயும் சாதி இருந்திருக்கு இல்லையா? சாதி இருந்ததுனால தானே நீங்க பொது தொகுதி கேட்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. அவங்களோட எப்படி கூட்டணி வைக்கிறாங்கன்றதும் நமக்கு கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கு. எப்படி இப்படி கேட்கறவங்களோட எப்படி உறவு வச்சுக்க முடியுமா, இல்ல கூட்டணி வச்சுக்க முடியுமா? என்னதான் அதிகாரம் கிடைச்சால் கூட அவங்களோட எப்படி நம்ம கூட்டணி வைக்கிறது? அப்போ பட்டியல் சமூகத்தில் பிறந்தவர்கள், பட்டியல் சமூகத்திலிருந்து வளர்ந்தவர்கள் பொது கட்சியா இருந்தாலும் கூட பொது தொகுதியை கேட்கக்கூடாதுன்ற நிலையில் தான் இன்றைக்கு எப்பயுமே வந்து திராவிட மாடல் இருக்கும். கண்டிப்பா சார். இப்போ மக்கள் பிரச்சனைகள் எக்கச்சக்கமா பார்த்துட்டு வரும், பேசிட்டு வரும். அதுல ரொம்பவே குறிப்பா சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ரோடு போட்டு கொடுக்கறது. இப்போ நிறைய இடங்கள்ல இன்னுமே குண்டும் குழியுமாவும் இருக்கிறது, மண் ரோடு இருக்கிறதுன்னு எக்கச்சக்கமா இருக்கதான் செய்யுது. ஆனா ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி குறிப்பா சொல்ற விஷயங்கள் என்னன்னா, அந்தந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே மறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்பவும் நிறைய இடங்கள்ல ரோடு வேணும், கார்பரேஷன் ஆபீஸ்ல வந்துட்டு மனு கொடுத்து நிக்கிறவங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அத பத்தி சொல்லுங்க சார். முதல்வரே சொன்னதே சொல்றேன். அவங்க கட்சியில இருக்கிறவங்க முதல்வர் பேச்சு கேட்கறது இல்ல. எப்படி கேட்கறது இல்லைன்னா, திரு செந்தில் பாலாஜியை முதல்வர் சொல்றாரு, நான் கோடு போட சொன்னா அவர் ரோடு போடுவாராம். கோடு போட சொன்னா அவர் கோடு தானே ஏன் போடணும்? ரோடு எதுக்கு போடணும்? கோடு போட சொன்னா என்ன பண்ணணும்? கோடு தானே போடணும். அவர் ரோடு போடுவாராம். அப்ப ரோடு போட சொன்னா அவர் கோடு போடுவாரா? என்ன பேச்சு இது? அப்போனா முதல்வர் பேச்சை இவங்கெல்லாம் கேட்கறது இல்லைன்னு தானே பொருள். இங்க தமிழ்நாட்டில் மாதிரி மகா மட்டமான இன்றைக்கு பல பேருக்கு எலும்பு தேய்மானம், இந்த இருசக்கர வாகனங்கள் ஓட்டுறவங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களாகட்டும், இன்றைக்கு பல பேருக்கு எலும்பு தேய்மானம் இருக்கு. எலும்பு தேய்மானம் காரணம், இவன் ரோடு போடுற மாதிரி போடுவான், எல்லாம் பேட்ச் ஒர்க் ரோடு, முழுமையான சாலை போடுறதே கிடையாது. எங்கெல்லாம் இப்போ முதல்வர் பார்வையிட வர்றாருன்னா அந்த குண்டும் குழியெல்லாம் கொஞ்சம் நிரப்புற மாதிரி நிரப்பி அந்த திட்டு திட்டா போடுற இவங்க ஆட்சி மாதிரியே ரோடு போடுவாங்க, குறைகள் நிறைந்த ரோடா போடுவாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இவங்க மக்கள் மீது கரிசனமும் நலனோ இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு தேவை, இப்ப வெள்ளம் வந்துச்சு தண்ணி போகவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இங்க ஒரு பகுதிக்கும் ஒரு கவுன்சிலர் இருக்காங்கல்ல, அந்த கவுன்சிலருக்கு என்ன வேலை? அந்த வட்டத்துல அவங்க பகுதியிலெல்லாம் ரோடு சரியா இருக்கா, காவா தண்ணி ஒழுங்கா போகுதா அப்படின்ற பார்வையிடணும். யாரும் அதை செய்யறதில்லை. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இப்போ எவனா செங்கல் அடுக்கி வச்சிருக்கிறானா, மண்ணு கொட்டி வச்சிருக்கிறானா, இல்ல வேற யாராவது வீடு கட்டிட்டு இருக்கிறானா, இப்படி பார்வையிட்டு அவங்களோடு பேரம் பேசி எனக்கு இவ்வளவு குடுன்னு கேட்கிற நிலையில தான் இந்த ஆட்சியாளர் இருக்கிறாங்க. நீங்க ஒரு நல்ல ஹோட்டல் கூட வச்சிருக்க முடியாது. அங்க போய் சாப்பிட்டு அவங்கள அடிச்சுட்டு பில்லு கொடுக்காத வர்றதான் திராவிட மாடல். இவங்க எப்பயுமே இந்த மாதிரியான அராஜகமும் அத்துமீறல்களும் இவங்க செய்வாங்க. திமுக காரங்க எப்படி செய்வாங்க? சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இங்க பிரச்சனைகள் அப்படின்றது குறையாம தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 4 ஆண்டுகள எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்திருக்கு. பல விமர்சனங்கள் டிஎம்கே மேல வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஏடிஎம்கே ஆட்சிக்கு வராங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த உடனே மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க? இல்லை, இங்க தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்கள் இது இன்றைக்கு ஒருத்தர் நடிச்சார்ல, ஐயோ நாங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொன்னோம், ஃபாலோவே பண்ணல அப்படின்னு ஒரு அமைச்சர் நடிச்சார் சமீபத்தில். அது உண்மையா அழையா நடிப்பா அது எல்லாருக்கும் தெரியும். நடிகர்கள் எல்லாம் அவர்கிட்ட நடிப்பு கத்துக்கிற நிலையில தான் இன்றைக்கு தமிழ்நாடு திரைப்படத்துறையே இருக்கு அப்படின்ற மாதிரி நடிச்சார். ஆனா அவரு துறையிலமா பல இடங்களில் பள்ளி கூரைகள் உடைந்து உளுந்து குழந்தைங்க செத்து போயிருக்கு. கழிவறை இல்லாமல் சின்ன சின்ன குழந்தைங்க ஏரியில போய் இயற்கை உபதைகளை கழிக்க போய் இறந்து போயிருக்காங்க. அந்த துறை
அப்படி கேவலமா இருக்கு. பல கல்வி பள்ளிக்கூடங்களை ஆள் வந்து படிக்க வரலன்னு சொல்லி மூடி இருக்காங்க. அங்கேயாவது குடிக்க வரலன்னு டாஸ்மார்க் கடையை மூடி இருக்காங்களா? படிக்க வரலன்னா யார் காரணம்? நீ வந்து காலை உணவு கொடுக்குறன்னா பள்ளி உழுந்த காலை உணவு கொடுக்குற. நீ வந்து இங்க என்ன இருக்கு அப்படின்னா முறையான கல்வி இல்லை. இன்றைக்கு இருக்கிற திமுக பொறுப்பாளர்களுடைய குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்குதா? முதல்வருக்கு உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனைக்கு போறானா, தனியார் மருத்துவமனைக்கு போறாங்களா? யாராவது அரசு மருத்துவமனைக்கு போறாங்களா? போறதே கிடையாது. காரணம் என்னன்னா இங்கு எல்லாமே வந்து தரமற்ற அரசு இயந்திரங்கள் இங்க வந்து செயல்படுது. நீ பஸ் ஓட்ட விழுந்திருக்கும், அதுல கூட குழந்தை வந்து சாகும். பெயிண்ட் மட்டும் இருக்கும், அதுவும் முழுசா கூட அடிக்க மாட்டான். முன்ன ரோஸ் கலர் அடிச்சிருவான், பின்னாடி ரோஸ் கலர், இது ஓசி பஸ். அடுத்த பஸ்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதிகமான கட்டணம் வசூலிப்பாங்க. அந்த எல்லா நிறுவனங்களும், பொதுத்துறை நிறுவனம் ஆகட்டும், கல்வி நிறுவனம் ஆகட்டும், அரசு எந்திரமே ஒட்டுமொத்தமா இங்கு தோல்வியை தழுவி இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த முதல்வருடைய அறியாமை என்று தான் தெரியும். ஏன்னா இவரை பத்தி திரு வைகோ வந்து தெளிவா சொல்லியிருப்பாரு. அடா ஸ்டாலினா அவர் ஒரு ஆளே கிடையாது, எனக்கு மேட்டரே கிடையாது. நான் சொல்லல, கூட்டணி கட்சியில் இருக்கிற திரு வைகோ சொன்னதுதான். அவர் சிலோன்னு சொன்னா ஹிலோனான்னு கேட்பாரு. அவருக்கு அது கூட தெரியாது, எந்த மேட்டர்னே தெரியாது. அப்படிப்பட்ட மகா மோசமானவர், ஒண்ணுமே திறனற்றவர்னு திரு வைகோவை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சான்றிதழ் கொடுத்திருக்காரு. கேடுகள் தான் நடந்துட்டு இருக்குது, நல்லது நடக்கல. என்ன நடக்கலன்னா, நீங்க இப்போ எல்லா இந்திய முழுக்க பட்டியல் சமுதாயத்திற்காக மத்திய அரசு பல ஆயிரம் கோடிகளை நிதியா ஒதுக்குது. ஏன் ஒதுக்குதுன்னா, இந்த ஏழை எளிய மக்கள், பட்டியல் சமூகத்தில் இருப்பவர்கள் கல்வி கற்று நல்ல நிலைக்கு உயரணும்னு சொல்லி பல கோடிகளை ஒதுக்குது இந்த அரசு. நம்ம இங்க எல்லா பட்டியல் சமூகம் சேரியில் இருப்பவர்கள்லாம் படிச்சு IAS IPS ஆயிட்ட மாதிரியும், அரசு வேலையில பெரும்பான்மையோர் சேர்ந்துட்ட மாதிரியும் நினைச்சுக்கிட்டு கொடுத்த பணத்தை செலவிடப்படாமல் திருப்பி அனுப்பு இந்த அரசு. பணம் கொடுக்கலன்னு சொல்ற இந்த திராவிட மாடல் திரு ஸ்டாலின் அவர்கள் நான் கேட்கிறேன், இன்றைக்கு நான் கேட்கிறேன், இந்த பணத்தை செலவிடுறதுக்கு வழி இல்லைன்னா எங்களுக்கு மாதிரி ஆளுங்கிட்ட கேளுங்க. இந்த பணம் மத்திய அரசு இவ்வளவு பணம் கொடுத்துருக்கு, இத்தனை ஆயிரம் கோடி கொடுத்துருக்கு, இது எப்படி செலவிடலாம் இந்த பட்டியல் சமூக மக்களுக்குன்னு கேளுங்க, நாங்க சொல்லித்தரோம். திருப்பி அனுப்பலாமா? கொடுத்த பணத்தை யாராவது திருப்பி அனுப்புவாங்களா? இந்த மக்கள் எல்லாம் வசதி வாய்ப்போ வளர்ந்துட்ட மாதிரி சொன்னா வெக்க கேடுமா. உண்மையிலேயே பட்டியல் சமூக மக்கள் இன்றைக்கு செத்து போனா அடக்கம் பண்ணுவதற்கு கூட இடம் இல்லைம்மா. நீதிபதி சொல்றாருமா, அடா பாவிகளா, திராவிட மாடல்றீங்க, ஜனநாயகம்னு சொல்றீங்க, சமத்துவம்னு சொல்றீங்க, நாங்க தான் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு நீங்க பேசுறீங்களே, சுடுகாட்டுல ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய பிணங்களை சாதி பார்த்து பிதைக்க விடாமல் நீங்க வந்து விரட்டி அடிக்கிறீங்களே, வழி இல்லாத பண்றீங்களே, உங்ககிட்ட என்னையா ஜனநாயகம் இருக்குன்னு கேட்கிறாரு. நீதிபதி கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு அப்படின்னா, இவங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியல. இவங்க உண்மையிலேயே இவங்க சொல்லுமா, மனசாட்சி தொட்டு திரு ஸ்டாலின் சொல்றேன், ஒரு ஊர்ல பணம் மழை நேரத்துல பணம் பதிக்க முடியாத இந்த பேனர் இருக்குல்ல, அது பந்தல் மாதிரி போட்டு, மதுரை பக்கம் பந்தல் மாதிரி போட்டு மழை சொட்ட சொட்ட பிணத்தை எரிக்கிறான். நம்ம எந்த இந்தியாவில் வாழறோம்? இது தமிழ்நாடு எல்லாத்திலும் தலை சிறந்த மாநிலம்னு சொல்ற இந்த முதல்வர் குறையே சொல்ல முடியாதுன்னு சொல்ற பணத்தை கொளுத்த முடியலையா அவங்க ஆட்சியில? கேட்க முடியுமா? இல்லைன்னு மறுக்க முடியுமா? என்கிட்ட நாங்க என் கூட வாங்க, எந்தெந்த ஊர்ல ரோடு, இந்த ஊருக்கும் அடுத்த ஊர் ஒரே ரோடு, பணத்தை தூக்கி போக முடியலமா? அங்க பிரச்சனை பண்றாங்க. இந்த ஊர்ல இது இந்த ஆதிக்க சாதி இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாம் நானும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஒரு பேதத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இந்த ரோட்ல நீ பணத்தையே எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அந்த மக்கள், பாதிக்கப்படுகின்ற மக்கள் காவல்துறைக்கு போகும்போது காவல்துறை அவங்களுக்கு உதவி செய்யல. இந்த முதல்வர் கேட்கணுமா? காவல்துறை துணைக்கு போகணுமா இல்லையா? அப்புறம் என்ன இவங்க வந்து சமத்துவ ஆட்சி நடத்துறாங்க? என்ன நீங்க ராமசாமி நாயக்கருடைய கொள்கை இங்க என்ன புண்ணாக்கு வேகுதாங்க? என்ன இதுதான் சொல்லி கொடுத்தாரா? இது அந்த மண், இது பெரியார் மண், ஒண்ணு கிழிக்க முடியாதுன்னு. பெரியார் மண்ணால தான்
நீங்க சொல்ற அதே பெரியார் மண்ணில தான் பணத்தை அடக்கம் பண்ண முடியல, சாதியா இருக்கு இந்த ஊர்லன்னு நான் சொல்றேன். இப்போ 4 ஆண்டுகள் ஆகுது திமுக வந்துட்டு ஆட்சிக்கு வந்து. ஆனா நீங்க சொன்ன மாதிரி யாராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்றத பல இடங்கள்ல அவங்க வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்க விஷயம். சோ ஓவராலா இந்த 4 ஆண்டு ஆட்சி வந்துட்டு எப்படி இருக்குங்க? ஏன்னா இப்போ ரீசெண்டா நடந்த விஜய் அவர்களோட கரூர் இஷ்யூல கூடவே விஜய் மேலதான் எல்லா தப்பும் இருக்கு, டிஎம்கே சைட்ல எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இங்க என்னமோ 2 பேர் சைட்லயுமே தப்பு இருக்கதான் செஞ்சது. ஆனா யாரும் வந்துட்டு டிஎம்கேவை அந்த அளவுக்கு விமர்சிக்கல, அவங்களோட தப்பு சுட்டி காட்டலன்னு தான் சொல்லணும். சோ இந்த 4 ஆண்டு ஆட்சிகள் உங்களோட பார்வையில எப்படி இருக்குங்க? இல்ல நீங்க கரூர் சம்பந்தம் ஒரு நபர் கமிஷனர் இருக்கிறதுனால நான் எதுவும் என்னுடைய கருத்து இல்லை. இது பொதுவா சாதாரணமா ஒரு இந்த மாதிரி அவங்க அனுமதி வாங்கிட்டு தான் பண்றாங்க. ஒரு கூட்டம் நடத்துறது அனுமதி இல்லாத ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணனா காவல்துறை வந்து குறை சொல்லலாம், அனுமதி வாங்கலன்னு. அனுமதி கொடுத்தது தமிழக அரசு. இறந்து போனதுக்கு பொறுப்பு அவங்களுடைய பாதுகாப்பு இன்மை. அரசு வந்து சரியான முறையில மக்கள் மீது நேசிக்காததனால், யார் செத்தாலும் கவலைன்றதுனால, அப்படி பாதுகாப்பு இன்மையின் காரணமாகத்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடக்குது. அப்போ இது விஜய் அவர்கள் பொறுப்பேற்கணும்னு இன்றைக்கு அந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்கிற எல்லாரும் சொல்றேன், முட்டு கொடுக்கிறவங்களை கேட்கிறேன். திரு கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு கிட்டத்தட்ட 26 பேர் நெருக்கடியாகி மூர்ச்சையாகி 5 பேர் செத்து போனாங்க. அப்ப கருணாநிதி செத்து போன கருணாநிதி அதுக்கு பொறுப்பு ஏற்றிருப்பாரா? என்னாலதான், என் பணத்தாலதான் இந்த 5 பேர் செத்தாங்கன்னு பொறுப்பு ஏத்துக்க முடியுமா? இல்ல அந்த குடும்பத்துல எங்க அப்பன் செத்தாதனால, எங்க மாமா செத்தாதனால, எங்க ஐயா செத்தாதனால இந்த 5 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லி கருணாநிதி குடும்பத்தில் இருந்தவங்க யாராவது வழக்கு வாங்கினாங்களா? இல்ல. இது வந்து கூட்ட நெரிசல்ல எல்லா இடத்திலும் நடக்கும். ஏன் நடக்குதுன்னா, சரியான பாதுகாப்பு இன்மையின் காரணமாகத்தான் நடக்கும். அதனால இப்போ பொய்யான செய்திகளை பரப்புவாங்க இவங்க. அப்போ அவங்களுக்கு நேரம் கொடுத்தது வந்து 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான். ஆனா இவங்க என்ன பரப்புறாங்க? காலையிலேருந்து காத்துட்டு இருந்தாங்க இந்த மக்கள், தண்ணி கொடுக்கல, அது கொடுக்கல அப்படின்னா அவங்க தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அரசும் செய்யலாம். மக்களுக்காக இந்த அரசும் செஞ்சிருக்கலாம். இது இப்படி இருக்கு. அப்போ காவல்துறை சரியான பாதுகாப்பு இல்லை. 1, சரியான தேர்வு செய்த இடத்தை கொடுக்கப்படலை. இதெல்லாம் குறை இருக்கு. இத்தனை 41 உயிர்கள் பிறந்ததுல கிட்டத்தட்ட அதிலேயே வந்து இந்த விஜய் மீது குற்றம் சொல்பவர்கள் எல்லாம் அரசு மீது தான் குற்றம் சொல்லணும். காரணம், காவல்துறை அதிகாரியை பத்திரிகையாளர் சந்திச்சு கேள்வி கேட்டா அவர் ஒரு பக்கம் புறமுதுகிட்டு ஓடுறாரு. முதல்வர்கிட்ட ஏன் சரியான இடத்த நீங்க காட்டல, கொடுக்கலன்னு கேட்டா முதல்வரும் புறமுதுகிட்டு ஓடுறாரு. இது மக்களுக்கான விஷயங்கள் பத்திரிகையாளர் கேட்கும்போது பத்திரிகையாளர்களை எதிர்கொள்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை அப்படின்றதான் நம்மளுடைய இந்த கரூர் சம்பவம் நினைவுபடுத்துற செய்தி. ஆதலால் இந்த அரசு என்பது மக்கள் விரோத அரசு. ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்தில் முதிர்ச்சியான அரசியல்வாதியாக அந்த மக்களை சந்திப்பதாகட்டும், என்னென்ன குறைகள் நடந்திருக்கு, யார் மீது குறை, ஒரு அரசு செயலாளர் வந்து இதெல்லாம் பேசலாமா இப்படின்ற தகவலெல்லாம் பட்டியலிட்டு பல கேள்விகளை கேட்டிருக்கிறார். அவருடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு திராவிட மாடல் என்கின்ற தீய சக்தி மாடல்ல யாரும் ஒரு ஆளுக்கு பதில் சொல்வதற்கு திறன் இல்லாத ஆட்சி தான் இந்த திராவிட மாடல். இப்ப 2026 தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. எந்த மாதிரியான மாற்றம் நிகழும் அப்படின்றது தெரியல. மக்களால தேர்ந்தெடுக்கப்படுற முதல்வர் சரியான ஒரு தகுதி இருக்கிற உடையவரா இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாரோட விருப்பமும் சார். ரொம்ப நன்றி சார், நிறைய சொல்லியிருக்கீங்க.